ஓம் சக்தி பராசக்தி. என் அன்பு செல்லமே, நீ அனைவரின் மீது பாரபட்சமின்றி அன்பு காட்டுகின்றாய். அனைவரும் சமமானவர்களே என்ற எண்ணம் உனக்குள் மேலோங்கி இருக்கின்றது. உன்னுடைய நல்ல எண்ணத்தை பார்த்து உன் அம்மா நான் வியந்து போகின்றேன் தங்கமே. இருப்பினும் நீ அன்பு செலுத்துவது தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அனைவரின் மீது கண்மூடித்தனமாக அன்பு செலுத்துகின்றாய். கண்மூடித்தனமான அன்பு ஒரு நாள் உன்னை கண் கலங்க வைக்கும் தங்கமே. நீ ஒரு உறவின் மீது அன்பு செலுத்துகின்றாய் என்றால் அந்த உறவின் மீது ஏதோ எதிர்பார்ப்புகள் இருக்கத்தான் செய்கின்றது. அங்கு பிரிவுகளும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம்தான் உன்னிடத்தில் இல்லை தங்கமே. நீ அனைவரின் மீதும் அன்பு வைக்கின்றாய், சமமாக நடக்கின்றாய். ஆனால் உன்னை சுற்றி இருக்கும் ஒரு சிலரோ உன் மீது அன்பாக இருப்பது போல் நடித்து கொண்டு இருக்கிறார்கள். யார் என்று தெரியவில்லையா தங்கமே? நான் சொல்கின்றேன் கேள். நீயோ சுற்றியுள்ள அனைவரும் நல்லவர்கள் என நினைத்து கொண்டு இருக்கின்றாய். உன்னுடைய கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் எல்லோரிடத்திலும் சமமாக சொல்கின்றாய். ஆனால் ஒரு சிலரோ உன் கஷ்டத்தை நினைத்து சந்தோஷப்படுகிறார்கள். உதட்டளவில் உனக்கு ஆறுதல் தெரிவித்துவிட்டு மனதளவில் சந்தோஷப்படுகிறார்கள் தங்கமே. உன்னை அதிகமாக குழம்ப செய்து உன் கஷ்டத்தை பார்த்து ரசிக்கிறார்கள். முதலில் உண்மையான உறவு யார், போலியான உறவு யார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். நீ கஷ்டம் என்ற பள்ளத்தில் விழும்போது உனக்கு கை தூக்கி உதவி புரிபவர்கள் யார் என்றும் கை தட்டி சிரிப்பவர்கள் யார் என்றும் நீ முதலில் உணர வேண்டும் தங்கமே. கவலைப்படாதே, நான் இருக்கின்றேன். அதனால்தான் அந்த நபரின் மீதெல்லாம் நீ அன்பு வைக்காதே. அதற்கான காரணமும் நான் சொல்லிவிட்டேன். உன் எதிர்காலத்தை தீர்மானிப்பது உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல, உன்னுடைய நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் தான் தங்கமே. நான் உனக்கு எப்பொழுதும் பாதுகாப்பாகவே இருப்பேன். ஓம் சக்தி.